சிலிக்கா ஜெல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஏதாவது ஒரு புது பொருள் வாங்குவோம் இல்லைங்களா, புது வாட்டர் பாட்டில் இல்லை ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், ஸ்லிப்பர்ஸ், இந்த மாதிரி என்ன வாங்குறோம் அப்படின்னாவே ஸோ அதுக்குள்ள அந்த பேக்கெட்குள்ள இந்த ஒரு குட்டி சிலிக்கா ஜெல் அப்படிங்கிற ஒரு பேக்கெட் வந்து போட்டிருப்பாங்க. இது ஆக்சுவலாகவே சாப்பிடக்கூடாதா, அப்படி சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத தாண்டி இதை வந்து அவங்களே அதில் வந்து டு நாட் ஈட் த்ரோ அவை அப்படி போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கூட நம்ம தொண்டைக்கு கீழே போயிடணும். தொண்டைக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அது பெருசாக வந்து ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஆனால் தொண்டைக்குள்ளேயே சிக்கிருச்சு அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி மூச்சு திணறல் அதெல்லாமே ஏற்படும். ஸோ அதனால தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் எதுக்காக இந்த சிலிக்கா ஜெல் யூசஸ் அப்படின்னா ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சிறதுக்காக தான். ஸோ எந்த ஒரு பொருள் அப்படின்னு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதில் கூட ஈரப்பதத்தை அது உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ இதை நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். எங்கெங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஏதாவது துணியெல்லாம் ஈரப்பதமாக இருக்குன்னா ஸோ அந்த துணியோட இது 2-3 பேக்கெட் சிலிக்கா ஜெல்லை போட்டு வச்சோன்னா ஈரப்பதத்தை உடனே வந்துட்டு உறிஞ்சி எடுத்துருமா. அண்ட் நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஸ்நாக்ஸ் டப்பான்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நவுத்து போயிடும். அந்த டப்பாக்கு வெளியே ஒட்டி வச்சாவே இந்த ஈரப்பதத்தை வந்து இந்த சிலிக்கா ஜெல் வந்து உறிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நெக்ஸ்ட் என்னன்னா ஷூக்குள்ள போட்டு வைக்கலாம். ஷூல இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிறதுக்கு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இதை போட்டு வைக்கலாம். 2 விஷயம் பண்ணக்கூடாது. ஒன்று வந்து இது குழந்தைங்கிட்ட கொடுக்கக்கூடாது, இன்னொன்று வந்து கவரை பிரிச்சிடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு நம்மளோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ.